நான் உங்கள் பார்த்திபன். இப்போ நம்ம நிற்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா காமராஜர் சாலை. காமராஜர் சாலையில் ரயில்வே ட்ராக் இருக்குல்ல, அந்த ரயில்வே ட்ராக்கோட இறக்கத்தில் நிற்கிறோம். அதாவது சிஆர்சி டிப்போவிலேருந்து ஜிஹெச்சுக்கு போகிற ரோட்டில் நின்றுட்டுருக்குறோம். இதில் வந்து ரெண்டு புறமும் பார்த்தீங்கன்னா இறக்கத்தில் சாலைகள் ரொம்ப பழுதடைஞ்சிருக்கு. அதை தான் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இது வந்து ஒரு நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி என்கிட்ட சொன்னதுனால இந்த காணொலி. இந்த பாருங்கள், இந்த பஸ் வருது பார்த்தீங்களா. ஸோ இது இந்த சென்ட்ரு பகுதியில் இது மாதிரியான சேதம் இருக்கிறதுனால மழை பெஞ்சாலும் ஆபத்து, மழை இல்லாத நேரத்தில் வாகனத்தில் வேகமாக வரவங்க வேகத்தடை இருக்குன்னு சொல்லிட்டு பிரேக் போட்டாலும் இதில் பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்த வந்து உடனடியாக இது வந்து ரயில்வே துறை போட்டது தான், ஆனால் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான இடங்கிறதுனால பொதுப்பணித்துறை கவனத்தில் எடுத்து அதை உடனடியாக சீரமைத்து கொடுக்க வேண்டுகிறேன். இது வந்து மக்கள் நலன் கருதி இந்த பதிவு. இதோட அடுத்த பக்கம் எதுனாக்கா சிஆர்சி டெப்போ சைடில் ரோடு இறங்குதில்ல, அந்த ரயில்வே ட்ராக் இறங்குதில்ல, அந்த இடத்த காட்டுற வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த ராஜாத்தி நகர் போகிற சந்து இது. இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாட்டர் டேங்க் ராஜாத்தி நகர் தானே இது. இந்த வாட்டர் டேங்கோட ரோடு வளைவு இது. இந்த வளைவில் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் மட்டும், இந்த ஒரு பிட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா தடுப்பு சுவர் அதை கட்டியிருக்காங்களா, தடுப்பு சுவர் கட்டியிருக்காங்கல்ல, தடுப்பு சுவர் வந்து பாதியில் நிறுத்திருக்கிறாங்க. அதனால் இந்த ரோடு வந்து சரிஞ்சு இறங்குது. இதில் ஏதாவது வாகன ஓட்டிகள் கவனக்குறைவாக திரும்பினாங்கனாக்கா அவங்க இந்த சாக்கடையில் விழற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு பொதுமக்களோட கோரிக்கை. அந்த கோரிக்கையை தான் நான் இப்போ வீடியோ காணொலியை காட்டுறேன் உங்களுக்கு. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோடு வந்து வேகத்தடைக்கு அப்புறம் இது வந்துட்டு சிஆர்சி ஷெட்டுக்கு முன்னாடியிலே காமராஜ் சாலையில் இருக்கிற இடம். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த இடம் இது மாதிரி இருந்ததுன்னா இப்போது வண்டிகள்லாம் ஹை ஸ்பீடு வண்டியாக இருக்குது இந்த யமக பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த வாகனங்கள்லாம் வேகமாக போனால் அப்படியே சறுக்கிட்டு விழுந்த வரத்துக்கு பொதுமக்களுக்கு அடிப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது வாகன ஓட்டிகளுக்கு. அதனால் இந்த காமராஜர் சாலையில் உள்ள ரயில்வே ட்ராக் ரெண்டு புறமும் உள்ள இறக்கத்தை உடனடியாக சீரமைத்து நல்ல பயன்பாட்டுக்கு கொண்டுட்டு வரணும் மக்கள் சார்பாக கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். மக்களுக்காக நானும் போராளி பாபாத்தி.